இங்க பாரு பாலு, நான் விசாரிச்ச வரைக்கும் மதனும் இவன் தான், கோபாலும் இவன் தான். இவனோட உண்மையான பேர் மதன், இவன் அம்மா பேரு வசந்தா. என்ன 2 பேரும் ஷாக் ஆயிட்டீங்க? நீங்க இங்க வரேன்னு சொன்னதும் நீங்க மதனை பத்தி தான் பேச போறீங்கன்னு நான் முடிவு பண்ணி அது சம்பந்தமா ஒருத்தரை வர சொல்லியிருக்கேன். அவரு எனக்கு கீழே வேலை பார்க்குற சப் இன்ஸ்பெக்டர் தான். அவரே கேட்டு நீங்க எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுங்க. கார்த்தி சார் வாங்க. நான் வர சொன்னது இவரை தான். இவர் தான் பூமிகா மதன் கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்தவர். அவங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு நீயே சொல்லுப்பா. மதன் டாக்டருக்கு படிக்கும்போது ஒரு கிராமத்துக்கு கேம்ப் போயிருக்காங்க. அந்த கேம்ப்ல மதனும் இருந்தான். பூமிகாங்கிறவங்க ஒரு மலைநாட்டு பொண்ணு, அப்பா அம்மா இல்லாத அனாதை. பூமிகாவை பார்த்த உடனே அவ அழகுல மயங்கின மதன் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவளை கர்ப்பவதியாக்கிட்டு சென்னைக்கு போயிட்டான். இப்போ சென்னையில கலெக்டரா இருக்காங்களே அர்ச்சனா மேடம், அவங்கள தான் மதன் கல்யாணம் செய்யறதா ஏற்பாடு செஞ்சு கல்யாண நாளும் வந்தாச்சு. இப்போ பூமிகா மேட்டர் எனக்கு வந்துச்சு. நான் பூமிகாவை அழைச்சிக்கிட்டு மதனை கல்யாணம் செஞ்சுக்க இருந்த அர்ச்சனா கிட்ட விஷயத்த சொன்னேன். அதை கேட்டு ஷாக்கான அர்ச்சனா மேடம், மதனால பாதிக்கப்பட்ட பூமிகா தான் மதனோட மனைவி ஆகணும்னு சொல்லி தனக்கும் மதனுக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்தி மதன் குடும்பத்தார்கிட்ட சம்மதம் வாங்கி மதனை பூமிகா கழுத்துல தாலி கட்ட வச்சாங்க. அர்ச்சனா மேடமும் அவங்க முறை மாப்பிள்ளை பொண்ணுரங்கத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு மலைநாட்டு பொண்ணு தனக்கு மருமகளா வந்தது மதனோட அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. மதனும் தனக்கு ஒரு மலைநாட்டு பொண்ணு மனைவியான்னு வாழ பிடிக்காம இருந்தாரு. ஆனா மதனோட அப்பா குமாரசாமி தான் தன்னோட மருமகளுக்கு முழு சப்போர்ட்டா இருந்தாரு. மதன் இந்த பூமிகாவை கழட்டி விட்டுட்டு பல பெண்களை காதலிச்சு கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணாரு. ஆனா கலெக்டர் அர்ச்சனா மேடம் மூலமா எல்லாத்தையும் முறியடிச்சாச்சு. கேட்டியா பாலு, மதன் தான் பூமிகாவோட புருஷன். அவன் கோபால்ங்கிற பேர்ல எதுக்கோ வீட்டுக்கு வந்து நாடகம் ஆடி இருக்கான். இவ்வளவு பெரிய உண்மைய பூமிகா ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சா? தான் புருஷனை நேர்ல பார்த்தோம், இவன் தான் நான் தேடிட்டு இருக்கிற புருஷன்னு ஏன் என்கிட்ட சொல்லாம விட்டா? சரி, பூமிகா தான் சொல்லல, மதனோட அப்பாவும் மதனை பார்த்துட்டு ஏன் மகன் இவன் தான், இவன் பேர் கோபால்னு ஏன் போய் சொல்லணும்? பூமிகாவை நேர்ல பார்த்தோம், இவதான் மருமகன்னு ஏன் சொல்லல? இதுல ஏதோ மர்மம் இருக்கு. இத எப்படி தெரிஞ்சுக்கிறத? மதனோட அப்பா குமாரசாமிக்கு போனை போட்டு ஏன் அப்படி நடந்துகிட்டேன்னு கேட்டா தெரிஞ்சிட போகுது. அண்ணே, அப்ப உடனே மதனோட அப்பாக்கு ஃபோன் பண்ணி அவர் சென்னையில இருந்தாலும் உடனே கிளம்பி வர சொல்லுங்க. ஆமா அசோக். சரிங்க, பேசு. வணக்கம் ஏசி சார். ஹலோ, நான் ஏசியோட ஃப்ரெண்டு பாலு பேசுறேன், பூமிகாவோட அப்பா. ஓ, வணக்கம் 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 வணக்கம். நான் குமாரசாமி பேசுறேன். என்ன சார் நீங்க வீட்டுக்கு வந்துட்டு உங்களை பத்தியும் நடந்தது பத்தியும் எதுவுமே சொல்லவே இல்லையே? ஏன் சார் அப்படி நடந்துக்கிட்டீங்க? நானே உங்களை நேர்ல சந்திச்சு பேசணும்னு நினைச்சேன், நீங்களே கூப்பிட்டீங்க. சார், நான் இப்ப உடனே உங்களை பார்க்கணும். இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? சென்னையிலயா? இல்ல நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நீங்க வரீங்களா இல்ல நான் கிளம்பி வரட்டுமா? இப்ப என் மருமகளுக்காக ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்திருக்கேன். திருச்சியில இருக்கீங்க? திருச்சியில ஒரு லாட்டில் தான் இருக்கேன். உங்களை நான் எங்க வந்து பார்க்கணும்? அன்னைக்கு வந்தீங்கல்ல வீட்டுக்கு, அதே வீடுதான். எனக்கு ஒரு சின்ன உதவி பண்றீங்களா? சொல்லுங்க. நான் உங்க வீட்டுக்கு வரும்போது பூமிகாவை பார்த்தனா அவளை பார்த்து நான் அழுதுருவேன், தர்ம சங்கடமா போயிடும். அதனால அவளை வெளியில எங்கேயாவது அனுப்புனீங்கன்னா நல்லா இருக்கும். கவலையப்படாதீங்க, நான் அவளை எங்கேயாவது அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்க நேர்ல கொஞ்சம் உடனே கிளம்பி வாங்க, பேசணும். ஓகே சார், நான் உடனே உங்களை வந்து பார்க்குறேன். சீக்கிரம் வாங்க சார். என்னமா பண்ணிட்டு இருக்க? டேய், பொட்டு அலங்கோலமா இருக்குடா, அதான் சரி பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, என் வாழ்க்கையே அலங்கோலமா போய்கிட்டு இருக்கு, அதான் சரி பண்ணாத. என்னம்மா இது? நம்ம வாட்ஸ்அப்ல அனுப்பின படத்தை பார்த்துட்டு அந்த ஆள் பாலுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சங்கூதிடுவாங்கன்னு பார்த்தா அந்த ஆள் நமக்கு அட்டாக் கொடுத்து நம்மளுக்கு சங்கூதிடுவோம் போல இருக்கு. பொறுடா, ஏன் அவசரப்படுற? அவசரப்படாத.
என்னம்மா பொறுக்கிறது? நான் தான் டாக்டர் கோபால்னு நல்லா போய் சொன்னேன், அதெல்லாம் நம்புறானுங்க. இப்ப நான் தான் மதன்னு உண்மையை சொல்றேன், ஒரு பையன் நம்ப மாட்டேங்கிறான். என்ன கொடுமையோ இது. டேய், எல்லாமே நல்லதுதான்டா. நாம ஒண்ணு நினைச்சு செஞ்சா அது வேற ஒண்ணா நடக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். என்னத்தமா வெயிட் பண்ணி பாக்குறது? ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் நடக்குது. நாம ஒண்ணு செஞ்சா அது வேற எப்படியோ தான் முடியுது. நம்மள போட்டு அடிச்சதுக்கு எனக்கு அந்த பூமிக்கு அப்படியே பழி வாங்கணும் போல இருக்கு. ஆமாண்டா, வாங்கணும், பழி வாங்கணும். பழி வாங்கணும். நீங்க தான் பூமிகாவோட மாமனார்னு என் ஃப்ரெண்டு ஏசி அசோக் மூலமா தான் தெரிஞ்சது. ஆமாங்க, என்கிட்டயும் ஏசி தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு, நீங்க தான் பூமிகாவோட அப்பான்னு. நீங்க அவளோட அப்பாவா இருப்பீங்கன்னு அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் என்ன பூமிகாவோட மாமனார்னு அறிமுகப்படுத்த முடியாத சூழ்நிலை. இப்பதான் நம்ம ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டோமே. இனிமேலும் எதையும் நான் மறைக்க விரும்பல, வெளிப்படையாவே பேசுவோம். நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப கோபால் தான் மதன்னோ, மதனோட மனைவி தான் பூமிகான்னோ, பூமிகாவோட மாமனார் தான் நீங்கன்னோ எங்களுக்கு தெரியல. எல்லாமே ஏசியை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் முழுசா கிளியர் ஆச்சு. ஆனா ஒரு விஷயம் இன்னும் எங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க சார். சார், கோபால்ங்கிற பேர்ல எங்க வீட்டுல இருந்த மதனை பூமிகா ஏன் தான் புருஷன் அடையாளம் காட்டல? அதே மாதிரி நீங்களும் என் வீட்டுக்கு வந்திருந்தப்ப பூமிகா உங்க மருமகன்னும் மதன் உங்க மகன்னும் ஏன் அடையாளம் காட்டல? ஏன் 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டீங்க? பூமிகா தாம் புருஷ மதனை காட்டி கொடுக்காத காரணம் உங்க உயிரையும் உங்க குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்துறதுக்காக தான் சார். அதாவது உங்க வீட்டுக்கு வரத்துக்கு முதல் நாள் பூமிகா என்ன திருச்சிக்கு வர சொல்லி சந்திச்சா. என்ன பூமிகா, எதுக்காக திருச்சிக்கு திடீர்னு வர சொன்ன? மதன் பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? தகவல் இல்ல மாமா, அவரை நான் நேர்லயே பார்த்தேன். என் கண்ணதிலே இருக்காரு மாமா, என் பக்கத்திலேயே இருக்காரு. ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கவே முடியல. அவர் தான் என் புருஷனும் சொல்லிக்க கூட முடியல. நான் தான் அவரோட மனைவின்னு அடையாளம் கூட காட்ட முடியல. நான் மதன் மச்சனை கண்டுபிடிச்சு அவரை திருத்தி அவர் கூட சேர்ந்து வாழணும்னு தான் நான் தேடிட்டு இருந்தேன். ஆனா அவர் என் கண்ணில் படும்போது டாக்டர் கோபால்னு பேரை மாத்திக்கிட்டு என் தங்கச்சியை கட்டிக்க தயாராயிட்டாரு மாமா. கீ ரோஸ்ட், இடியாப்பம் குருமா, அட பிரேக்ஃபாஸ்ட் காம்போ, அடடடடா, ஒரு மினி காஃபி வேணும். ஹாட்டா என்ன இருக்கு சார்? தோசை, மசாலா தோசை. மேடம் ஜூஸ் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ், மாதுளை ஜூஸ் எல்லாம் பழைய டேபிள் 2 சேர். அப்போ அதையே 2 எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு மட்டும் சுகர் கொஞ்சம் கம்மியா. என்னது சர்வீஸ் டாக்ஸ் வேற பில் போட்டுங்க, நான் ஆர்டர் பண்ணவே இல்லையா? இப்ப எங்க வீட்ல அவர் டாக்டர் கோபாலவே நம்பி என் தங்கச்சியை கொடுக்க தயாராயிட்டாங்க மாமா. என் அப்பா டாக்டர் கோபால் என் தங்கச்சிக்கு கிடைச்ச அருமையான மாப்பிள்ளைன்னு நினைக்கிறாரு. அவர் மட்டும் இல்ல மாமா, என் சின்னம்மா, என் பாட்டி, என் தங்கச்சி எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க. எனக்கு நடுவில் ஆக்சிடென்ட் ஆகி செயலிழந்து நான் படுத்திருந்தப்போ அவர் இதை சாதகமா பயன்படுத்தி என் தங்கச்சிக்கும் அவருக்கும் நிச்சயதார்த்தமே நடத்தி முடிச்சிட்டாரு மாமா. குடும்பமே அவங்க 2 பேரோட கல்யாணத்துக்கான வேலையில ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில மதன் மச்சான் தான் என் புருஷன்னு சொல்லிட்டா. எங்க அப்பாவால அந்த அதிர்ச்சி தாங்கவே முடியாது. ஏற்கனவே அவர் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் மாமா. வேற ஒரு சந்தர்ப்பத்துல அவருக்கு கண் பார்வை போய் இப்பதான் மாமா திரும்ப வந்திருக்கு.
இந்த சூழ்நிலையில கண்டிப்பா அவரால் இந்த அதிர்ச்சி தாங்கவே முடியாது. அவர் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுரும் மாமா. என் மேல உயிரை வச்சிருக்க என் தங்கச்சி ஜோதிகா அக்கா புருஷனையா கல்யாணம் பண்ணிக்க இருந்தோன்னு மனசு உடைஞ்சு போயிடுவா மாமா. எதுக்கும் கலங்காம கர்வமா இருக்கிற என் சின்னம்மா கூனி குறுகி தலை குனிஞ்சு போயிடுவாங்க மாமா. அப்பதான் மாமா நான் இந்த தீர்மானமான முடிவெடுத்தேன். அப்பா உயிரையும் குடும்ப மரத்தையும் காப்பாத்தணும்னா மதன் மச்சான் தான் என் புருஷன்னு எங்க வீட்டுக்கு தெரியக்கூடாது. அதே சமயத்துல டாக்டர் கோபால் ரூபத்துல பதுங்கி இருக்கிறவர் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. டாக்டர் கோபாலாவே வந்தவர் கோபாலாவே வீட்டை விட்டு போகணும். அதுக்காக தான் நான் ராதாவை வர சொல்லிருக்கேன். அவளை வச்சு அவளை கல்யாணம் பண்ண முயற்சி செஞ்சதோ சுப்ரியாவை கல்யாணம் பண்ண முயற்சி செஞ்சதோ டாக்டர் கோபால் தான் ப்ரூவ் பண்ணி வீட்டை விட்டு எப்படியாவது வெளியே அனுப்பணும்னு முடிவு பண்ண மாமா. மாமா ராதா வரப்போற அதே சமயத்துல நீங்களும் இந்த வீட்டுக்கு வந்து கோபாலுங்கிற பேர்லயே மச்சனை பத்தின எல்லா உண்மையும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எடுத்து சொல்லணும். அந்த வீட்ல இருந்து மதன் மச்சானையும் வசந்தாத்தையும் எப்படியாவது வெளியே துரத்தணும். இதுக்குதான் மாமா உங்களை உதவி கேட்டு வர சொன்ன. ஏமா எவ்வளவு பெரிய மன நெருக்கடியில இருக்கிறமா. ஒரு புறம் உங்க அப்பா உயிரை காப்பாத்தணும், இன்னொரு புறம் உன் தங்கச்சியுடைய வாழ்க்கையை காப்பாத்தணும். அதுக்கு மேல உன் குடும்ப கௌரவத்தை எந்த சேதாரம் இல்லாம காப்பாத்தணும். அதே சமயம் உன் புருஷன் மதன் தான் கோபாலுங்கிற உண்மையை சொல்லாம இருக்கணும். எவ்வளவு பெரிய போராட்டமா உனக்கு. சொல்றமா, கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி வந்து உதவி பண்றமா. பாலு சார், நீங்க எப்பேற்பட்ட மகளை பெற்றிருக்கீங்க. தான் புருஷன் கூட வாழனாலும் பரவாயில்ல, தான் தங்கச்சனுடைய வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு புருஷனுங்க இழக்க தயாராயிட்டா. பாலு சார், உங்க மகளை நினைச்சு பெருமைப்பட்டுக்குங்க சார். இவருக்கு மட்டும்தான் பூமிகா மகன்னு பிரிச்சு பேசாதீங்க. என் வயிற்றுல சுமக்கலனாலும் என் மூத்த பொண்ணுங்க அவளை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இது பாருங்க, இனிமேல் என்னால சும்மா இருக்க முடியாது. கோவிலுக்கு போன என் மக வரட்டும். அவ பாதத்தை என் கண்ணீரால கழுவுனாதான் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். ஏங்க, என் பொண்ணு பூமிகா என் அம்மாவை ஏத்துப்பாளாங்க. என்ன மாலா? ஏத்துப்பாளா? ஏத்துப்பாளா? ஏன் மாலா இப்படிலாம் பேசுற? அவ நிச்சயமா ஏத்துப்பா. Thank you.
என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குறீங்க? என்னாச்சு? ஏன் உங்க கண் கலங்குது சின்னம்மா? ஏதாவது பிரச்சனையாச்சா? சொல்லுங்க, என்னாச்சு? இவளைய நான் அவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கேன், இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், இவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கேன். என் பெத்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திருக்காளே, இல்லாட்டி என் பொண்ணு ஏமாந்துருப்பா. சொல்லுங்க, என்னாச்சு? நீ முதல்ல உள்ள வா. சின்னம்மா, வா. என்னாச்சுப்பா? என்ன இதெல்லாம்? வாம்மா. நல்ல விஷயம்தாம்மா. என்னாச்சு சின்னம்மா? பூமிகா, என்ன இன்னும் தடவை சின்னம்மான்னு கூப்பிடாத, என்ன அம்மான்னு கூப்பிடு. நீயே வயிற்றுல பிறக்காம போயிட்டேடி. நான் பாவின்னு தெரிஞ்சுதான் என் வயிற்றுல பிறக்காம போயிட்டியா? உன் காலை காட்டு பூமிகா, நீ பாவத்தை நான் கழிக்கிறேன். என்ன பண்றீங்க? என்ன சின்னம்மா இதெல்லாம்? நீங்க இப்படி எல்லாம் செய்யலாமா? பண்ணலாம், உனக்கு எல்லா தகுதியும் பெருமையும் இருக்கு. கூட பிறக்காத தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக உன் கூடவே இருந்து உன் புருஷனை இழந்துட்டியே. சின்னம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? அப்பா, என்னப்பா இதெல்லாம்? அம்மா, இனிமே உன் வாழ்க்கையில எங்க கிட்ட மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. ஆமாம்மா, எல்லாத்தையும் என் ஃப்ரெண்டு அசோக் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். போதாததுக்கு உன் மாமனார் குமாரசாமியும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. நீ ராதா கிட்டயும் போன்ல பேசி எங்களுக்காக ஏற்பாடு செஞ்ச நாடகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்மா. உன் புருஷன் பேரு மதன் சொன்ன, உன் புருஷன் பேரு கோபால். கோபாலும் மதனும் ஒண்ணுதான்னு தெரிஞ்சு அதை வெளிக்காட்டிக்காம இந்த அப்பா உயிரை காப்பாத்துறதுக்காக உனக்குள்ளேயே மௌனமா இருந்துட்டியேம்மா. அப்பா, டாக்டர் கோபாலன் நடிச்சு ஏமாத்தினது உன் புருஷன் தான் தெரிஞ்சா நாங்க அந்த அதிர்ச்சியை தாங்கிக்க மாட்டோம்னு எல்லா அதிர்ச்சியும் நீ தாங்கிக்கிட்டியேம்மா. உன் சின்னம்மா மாலை தலை குனிஞ்சு நிக்க கூடாதுங்கிறதுக்காக நீ தலை குனிவை ஏத்துக்கிட்டு உன் சின்னம்மாவ தலை நிமிர வச்சுட்டேம்மா. உன் புருஷன் மதனால உன் தங்கச்சிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு பாதுகாப்பு வளையமா இருந்து அவளை நல்லா பாத்துக்கிட்டேம்மா. உன் தங்கச்சியை ஏமாத்தினது உன் புருஷன் தான் உன் தங்கச்சிக்கு தெரியாம இருக்கிறதுக்காக உன்னையே நீ ஏமாத்திக்கிட்டேம்மா. இந்த குடும்ப பெருமையை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உன் கணவனை இழந்துட்டியேம்மா. ஏம்மா இப்படி எல்லாம் செஞ்ச? அப்பா, இது தியாகம் இல்ல, இது என் கடமை. ஆமா சின்னம்மா, அனாதையா இருந்த எனக்கு அடைக்கலம் கொடுத்தது நீங்க தானே. தனி மரமா இருந்த எனக்கு துணையா ஒரு தம்பி தங்கச்சின்னு கொடுத்தீங்க. தாயே இல்லாம தவிச்ச எனக்கு இந்த தெய்வ தாய அடையாளம் காட்டினீங்க. அப்பா, இப்படி எனக்கு எல்லாமே தந்து உங்களுக்கு நான் காலம் புள்ள கடமைப்பட்டிருக்கேன்ப்பா. அதுக்கு தியாகம் எல்லாம் பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க.
அக்கா, என்னக்கா கொடுமை இது? உங்க புருஷனைய நான் கல்யாணம் பண்ணிக்க பார்த்தேன். எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். இதுக்கு தண்டனையா ஒரு துளி விஷத்தை கொடுத்து கொன்னுடுங்க அக்கா. எனக்கு மன்னிப்பு கிடையாது. ஜோதிகா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அம்மா ஜோதிகா, அழாத. நீ எந்த தப்பும் பண்ணலடா. தப்பு பண்ணதெல்லாம் என் புருஷன் மதன் தான். அதனால உனக்கு எந்த குற்ற உணர்வு வேண்டாம், சரியா? அழாத அக்கா, அழாத. சொன்ன கேளுடா. அப்பா, தங்கச்சி அழ வேண்டாம்னு சொல்லுங்க. அம்மா ஜோதிகா, அக்கா சொல்றால, அழாதம்மா. கண்ணை தொடச்சுக்க. கண்ணை தொடச்சுக்கோ. இங்க பாரு, இனிமே உங்க அக்கா இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு எந்த குறையும் வராதுமா. குலதெய்வ மாதிரி நம்ம குடும்பத்தை காத்து நிப்பா. இனிமே நம்ம குடும்பம் ஆனந்தமான குடும்பம்.